வணக்கம் ட்ரிபிள் வி லாக். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? டன் 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 டன். விகடன் அவார்ட் டிஜிட்டல் ஐகான் ஜெய் வரதராஜ். எவ்வளோ முக்கியமான மூமெண்ட். அதை விட இன்னொரு சந்தோஷம். டன் 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 டன். அதை விட இன்னொன்று. டன் 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 டன். இந்த ரெண்டும் புக்கு அவார்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் வீலாக் போடலை. ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, போஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி விகடனுக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னு விகடனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த அவார்டு எவ்வளோ முக்கியம் எனக்குன்னு தெரியும். இன்னொன்று ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் எல்லோரும் அது எப்படி ஒரு பர்சனல் விக்டரி எடுத்தீங்கிறதையும் நான் பார்த்தேன். அது ஒரே வாரத்தை எல்லாருக்கிட்டேருந்து வந்துச்சு. நான் ஜெயிச்சா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ வருஷம் 9 வருஷம் ட்ராவலில் நம்ம எல்லோரும். அதனால் அன்றைக்கி அந்த புக்கு கொடுத்தாங்க. புக்கில் வந்து என்னோடய ஃபோட்டோவை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு அமைதி ஒன்று வந்துச்சு. அது இந்த 9 வருஷம் ஓடி ஓகே இந்த இடத்துல நின்றுட்டோம், கரெக்டாக அந்த கிராஸ் லைன் தாண்டிட்டோன்னு ஒரு அமைதி ஒன்று வரும்ல. அமைதி, ஒரு குஷி இல்லை, ஒரு அமைதி. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். எமோஷன் ஆகாதீங்க அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே சைலண்ட்டாக ஒரு ரிலாக்ஸ் வந்துச்சு. வரதராஜ் ஏதோ நான் பண்ணிட்டடா, ஏதோ சரியாக பண்ணிட்டடா அப்படின்னு எனக்கு நானே. அது நம்ம மனசாட்சியே நமக்கு ஒரு உண்மை சொல்லும் போது ஒரு ஹிட் ஒன்று வரும் தெரியுங்களா. ஏய் நீ ஒன்று பண்ணிட்டடா, அந்த மொமெண்ட் வந்து கிடச்சிது. ஏன் இது இவ்வளோ முக்கியம்னா, இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணது. அது உங்களுக்கும் தெரியும், இவ்வளோ வருஷம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் தாண்டின ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும். கான்ட்ரவர்சியாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், நிறைய விஷயம் காமெடி பண்ணுவோம், சட்டையரில் இருக்கும். ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம், கன்சிஸ்டன்சி இருக்காது, எல்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் இவ்வளோ வருஷம் இந்த ட்ராவலுக்கே ஒரு அவார்டு கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. நீ இப்படி அழகழிஞ்சு நீ வந்து ஒன்று பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும் போதே நைஸ். சரியான டைமுக்கு வந்து நின்றுருக்கோம் போலையா. அதனால் வீடியோ வரும், அது வரும், திருப்பி காட்டிக்கிறேன். அதனால் இந்த மொமெண்ட்டை வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து யூடியூப்பில் என்னோடய ஜேர்னிக்கு வந்து இது ஒரு நல்ல முக்கியமான ஒரு பைபட்டல் மொமெண்ட்டு மாதிரி. அது எல்லாேருக்கும் நிறைய அவார்டு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இது எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். அது ஸ்டேஜில் போய் நின்று பேசி சீனிவாசன் சேர்ந்து அவார்டு கொடுத்து தீமை மேலே ஏற்றி எங்கள் அம்மாவை மேலே ஏற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒய்ஃபும் குழந்தையும் வர முடியல, அவங்க ஊரில் இருந்தாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, என்ன பேசுகிறதுன்னு தெரில. கமெண்ட்லலாம் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகே ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படி. அப்புறம் புகாரி ராஜாவுக்கு நான் அவார்டு கொடுத்தேன். அது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. புகாரி ரொம்ப நல்ல டைப். ஃபேஸ்புக்கில் அவரோட வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னாரு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஒரு இம்பேக்ட் கிரியேட்டர். அந்த சேனல்லாம் போய் பாருங்கள், அவருக்கு பாருங்கள். என்னை பற்றியும் சொல்லியிருந்தேன். எனக்கு நல்லா வாங்க போய்ட்டு நான் கொடுத்தது இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. விகடன் மேடம் ரொம்ப முக்கியமான புக்கில் என் வீட்டில் எல்லோரும் இப்போ தான் சந்தோஷமாக வராங்க. விகடனில் வந்த உடனே தான் கால் பண்ணி பூ பா இவ்வளோ நாள் என்னென்னமோ பண்ணோம். ஆனால் இந்த புக்கில் வந்தவொடனே தான் உங்களுக்கு அந்த மரியாதையே தெரியுது. என் மாமா உனக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறார் இவ்வளோ வருஷம் கழிச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. எஸ் அப்போ ஈவெண்ட்டை போய் போய் கால் பண்ணாங்க, சொன்னாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் போஸ்ட் வந்துச்சு. அப்புறம் டீம்லாம் கூப்பிட்டு வரலாமான்னு கேட்டேன். அப்புறம் எல்லாம் பிளான் பண்ணி அங்கே போயிட்டு ஒரு 9:30 மணி போல் வாங்க, அந்த டைமில் தான் கரெக்டாக கொடுக்குறாங்க மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் மாதிரி இருந்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டுன்னு அப்புறம் அந்த டைம் போல் போகும்போது கரெக்டாக இவர் விஜய் சித்து அவார்டு வாங்கிட்டு இருந்தார். ஃப்ரண்ட்டில் அப்போ தான் விக்னேஷ்காந்த் வந்து உட்காந்தார். அதுக்கப்புறம் இவர் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் பேசிவிட்டு இந்த பக்கம் ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க அந்த டீமில் அந்த பக்கம் இருந்தாங்க. பின்னாடி டீமில் உட்கார வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். போயிட்டு அப்புறம் கரெக்டாக விக்னேஷ்காந்த் ஏறி அவர் ஒரு மொமெண்ட் அந்த வீடியோ வரட்டும், வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அதை பற்றி. ஸோ இது வந்து இந்த மொமெண்ட்டு. ஸோ என்னை வந்து ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைபர் பண்ண, இவ்வளோ வருஷம் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் கூட இருந்ததுக்கு. அப்புறம் என் கூட
ஷாராலேருந்து இப்போ இருக்கிற நிக்கில் வரைக்கும் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும், வேலை பார்த்து என் கூட இருந்து ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் நன்றி. எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ நல்லபடியாக எல்லாம் ஹாப்பியாக இருங்க. ஸோ சந்தோஷம். அந்த இதிலலாம் வீலாகோட கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டாங்க. இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கு வீலாக் சூஸ் பண்ணும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நைஸ். அப்புறம் நம்ம ஷாஜன், நம்ம டெம்பிள் மங்கீஸில் இருந்த ஷாஜன் வந்து பாம்பு பேசிட்டு போனான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். வீடில் தான் இருக்கான், வந்து பேசிட்டு எல்லாம் ஒழுங்காக இருக்கானே, பார்த்துக்கங்கண்ணே, ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கழிச்சு அவன் நாங்கள் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸு. இலக்கிய குரங்குகளில் கொஞ்ச நாள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆசிஃப் கான், அவங்க தம்பி, நாங்களாம் வீடியோ பல டைமில் வீடியோலாம் பண்ணியிருப்போம்ல விகடன்லலாம், அப்போ அவங்களெல்லாம் தெரியும். அதனால் அவங்களெலாம் பார்த்து அவங்க எல்லாருமே ஹாப்பியானாங்க. இவ்வளோ வருஷம் இருந்ததுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சந்தோஷம். எல்லாம் ஹாப்பியானாங்க. ரூம் பார்த்துட்டு வந்துட்டு 2 மணி ஆயிடுச்சு. வந்து எல்லாம் ஹோட்டலில் சங்கம்ன்ற புகாரிக்கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வண்டியில் போய் ஆஃபீஸில் போய் தூங்கிட்டு மறுநாள் காலேஜ் நான் டீமன் ஸ்லேயர் அனிமி படம் போயிட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் சண்டே. ஸோ இதாக இருந்துச்சு. விக்னேஷ்காந்த் என் கூட அவார்டு வாங்கினாப்புல. மதன் கௌரி பார்த்தேன், எங்கள் லைக்கான அவார்டில் மதன் கௌரி பார்த்து மகிழ்ச்சி பேசினேன். அப்புறம் விக்னேஷ்காந்த் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். சேரில் உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெளியே விகடனில் ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி கேட்டாங்க, அதெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி இவ்வளோ போய்ட்டு ஜாலியாக போச்சு. என்ன சொல்கிறது, நமக்கான மொமெண்ட்டில் அது. எங்கள் தாத்தா அம்மாலாம் உட்காந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு காலையில் ஆனி இலக்கிய குரல் ஆனி போயிட்டு முதல்ல புக் வாங்கிடுச்சு. வாங்கிட்டு ஃபோட்டோ அமைச்சது. எல்லா டீ கடை வெளியில் பேப்பர்லலாம் ஒட்டியிருக்கும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் புக்கு போதோ என் முகம் உள்ளே போயிடுச்சு. இதை விட வேறு என்ன வேணும், யூடியூப்பில் ஆரம்பித்து இந்த ஒரு இடத்துக்கு வந்தது. அது கேட்கலாம், என்ன ஒரு அவார்டை வாங்கிட்டு இவ்வளோ பேசுகிறான்னு. ஏன்னா ஒன்று தான் கிடச்சிது, ஆனால் முக்கியமான அவார்டாக கிடச்சிது. அதனால் சந்தோஷம். முக்கியமான ஆளுங்கிட்டேருந்து கிடச்சிது, ஆனந்த விடன்கிட்டேருந்து கிடச்சிது. அது இன்னும் டபுள். வேறு என்ன, சேனல் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஃப்ளாக் மங்கி இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஷாரா, அப்துல் அவங்களாம் விஷ் பண்ணானுங்க. அம்மா ரொம்ப ஹாப்பி. அம்மா ஸ்டேஜ் ஏற்றுனதெல்லாம் பேசவே வரல அதுக்கு ஸ்டேஜில். அப்புறம் மைக்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசிவிட்டு புகாரி பார்த்துட்டு, புகாரி ஃபேமிலி வந்திருந்தாங்க, எல்லாம் பார்த்து பேசிவிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு கால் பரத் சீனிவாசன் பையன் ஒருத்தன் பேசினான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் பேசினான், பேசிவிட்டு பயங்கரமாக பேசினான், ரொம்ப ஹாப்பி. நான் பார்த்துட்டு அப்புறம் சொன்னான், நே எதுவுமே உடைக்க முடியாதுன்னு ஒன்று இல்லை பார்த்தியா, தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் உடச்சிட்ட பார்த்தியா அப்படின்னா. இன்னொன்று சொன்னால், முன்ஸ் வாங்கிட்டீங்களா அவார்டு, இனிமேல் நிறைய வரும் பாருண்ணே, அடுத்த வருஷம் சினிமாவுக்கு வாங்குவானே அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு, வாய் முகூர்த்தம் அப்படின்னு. ஸோ அடுத்து படம் பண்ணணும், படம் டைரெக்ஷனில் ஒழுங்காக பண்ணணும். யூடியூப்பில் நான் ஹாப்பி, நான் சாட்டிஸ்ஃபைட். அந்த ஃபார்மில் நான் ஒரு ஹாப்பியஸ்ட்டு மொமெண்ட்டாக அந்த மொமெண்ட்டில் இருக்கேன். இன்னும் நான் பண்ணுறது எல்லாமே சைட் கொஸ்ட்டு தான். ஸோ எனக்கு இது கம்ப்ளீட்டாக நான் மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் நான் ஜாலியாக ரிலாக்ஸாக எப்போதும் போல் இருந்த கொஞ்சம் ஒரு ஃபீலிங்கும் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யா, ஐ வாஸ் ரெகக்னைஸ்ட், ஐ வாஸ் சீன், ஐ வாஸ் ஹியர்டு. ஓகே, வேறு என்ன, ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோலாம் வேறு வாழ்க்கை போயிட்டு தான் இருக்க போது. நடுவில் ஒரு நல்ல ஒரு இந்த சிக்னலில் இது வைப்பாங்கள்ல, வெயிலில் வெள்ளரிக்காய் மிளகாப்பொடி போட்டு அக்கா கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இன்றைக்கி. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கனால தான் பேச்சு வரல, அப்படியே அதிலே ஃபீல் ஆகிட்டே இருக்கேன். அது விளக்க வரல, என்னத்தை விளக்குறது, போங்கடா போகிறோம். சரி, நாளைக்கு பார்ப்போம். ஸோ இதான் அவார்ட் ஸ்பெஷல். நம்ம பிளான் பண்ணி வச்சேன், எதுவும் பேச வர மாட்டேங்குது. சந்தோஷமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம். ட்ரிபிள் வீலாக். குட் நைட், பை. நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ், நன்றி. நான் சூர்யான்னு ஒரு பையன் வெளியிலே நின்றுட்டான், நான் பார்க்குறதுக்காக. ரகு கூட நின்றுட்டு இருந்தான். அந்த பையன் பார்க்க வந்திருந்தான், அவ்வளோ தூரம் தேடி. நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டாங்கலாம் வந்திருந்தாங்க. முக்கியமாக அமிழ்தமும் அவங்களோட பொண்ணும் 2 பேர் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 4:30 மணிக்கே வந்துட்டாங்க. என்னை பார்த்துட்டு ஒரு 10-10:30 தான் என்னை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா வீட்டில் அத்தனை பிரச்சனை இருக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லி சிரிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி நான் அவார்டு வாங்குறதை பார்த்துட்டு போனேன். நம்மளை ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அதான் சொல்லணுன்னு. நன்றி.